ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 314வது நாமா திருப்பெயர் சமரக்ருத்தாய நமஹா. போர்க்களத்தில் கோபத்துடன் இருப்பவனுக்கு நமஸ்காரம். சமர போர்க்களத்தில், குருத்தஹ கோபத்துடன் இருப்பவன். போர்க்களத்தில் எதிரிகள் அஞ்சு ஓடும்படி தீக்கணல் பறக்க கோபிப்பவன். ஏன்னா முன்னாடி தான் வடபாபூரித முகாய நமகான்னு சொன்னதா இருந்தது. அதாவது அக்னி கக்கக்கூடியதான, அதுவும் பிரளயாக்னி இருக்கக்கூடியதான முகத்தோட கூடியவன்னா அதை இதோட சேர்த்துக்கணும். கோபத்திலையும் சத்ருக்கள்கிட்டையும் அப்படி இருக்கக்கூடியவர். ஏன்னா தேவி மகாத்மியத்தில் ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது கவச்சத்தில் தாரயந்தியா யுதானீத்தம் தேவானாஞ்ச ஹிதாயவை. அம்பாள் சத்ருணாம் பயவர்தினி. இந்த கையில் ஆயுதங்கள் இதெல்லாம் எல்லா சுவாமியும் வச்சுட்டு இருக்கிறது சத்ருக்களுக்கு பயம் கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம பாதுகாக்கக்கூடியதாகவும். நமக்கு அம்பாளுடைய அபயஹஸ்தம் ஒன்றுமே போதும். அதுவும் அபயஹஸ்தத்தை கூட திருவடியே போரும்னு சங்கர பகவத்பாதர்கள் துதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வதகணா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் அம்மா உன்னுடைய திருவடியே எல்லாத்தையும் கொடுத்துடணும்னு சொல்றதுனால நமக்கு பகவானுடைய திருவடியே போரும். இது இந்த கோபத்தோடு இருப்பவர்னு சொன்னால் எதிரிகள் கிட்டக்க போர்க்களத்தில் அப்படி இருக்கக்கூடியவர், தன் பக்தர்களுக்கு எதிராக இருப்பவர் கிட்டக்க அப்படி இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதானது அர்த்தம். அதனால போர்க்களத்தில் கோபத்துடன் இருப்பவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.